ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஆல்ஃபா ரூபி. இன்றைக்கி மார்க்கெட்டை பற்றி சொல்லணும்னா இன்றைக்கி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ட்ரம்ப்போட டேரிஃப் த்ரெட்ஸ் ஒரு பக்கம், ரெக்கார்ட் பிரேக் பண்ணுற கோல்டு அண்ட் சில்வர்ஸ் ஒரு பக்கம். ஆனால் இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக 18 வருஷமாக வெயிட் பண்ண மதர் ஆஃப் ஆல் ட்ரேட் டீல்ஸுடைய அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், எல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி எக்ஸ்பைரியில் 25,000 லெவலில் பிரேக் பண்ணி கீழே போனாலும் ஷார்ப்பாக ரெக்கவரி கொடுத்து 25,175 க்ளோஸ் ஆகிருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மந்த்லி எக்ஸ்பைரி. பிக் பிளேயர்ஸுக்கு லிக்விடிட்டி வேணும்னா ரீட்டைலர்ஸ் எங்கே ஸ்டாப்லஸ் வச்சுருக்காங்களோ அது வரைக்கும் மார்க்கெட்டை கொண்டு போயிட்டு அங்கிட்ட வச்சுருக்க ஆர்டர்லாம் அங்கிட்ட வச்சுருக்க ஸ்டாப்லஸ்லாம் ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை மறுபடியும் மேலே கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா, இன்றைக்கி எஃப்ஐஎஸ் வந்து 3068 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் டிஐஎஸ் வந்து 8999 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி ரெக்கவரிக்கு முக்கியமான காரணம். அடுத்தது நிஃப்டி 200 மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்தாலும் 25,000 ஹோல்ட் பண்ணுறது, இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன் ஃபார் ஃபெப் சீரிஸ். ஃப்ரெண்ட்ஸ், 18 வருஷமாக நெகோஷியேட் பண்ணி ஒரு வழியாக இந்தியா EU ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டீல் சைன் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் இல்லை. லீகல் ரிவ்யூக்கு 5 to 6 months ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் சைனிங் லேட் 2026 தான் ஆகும். ஆனால் இது ஒரு சென்டிமெண்ட்டில் ஒரு பெரிய விக்டரியை பார்க்குறாங்க. ஏன்னா 18 வருஷம் டிஸ்கஷனுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கிறப்ப இது நிச்சயமாக வந்து இது ஒரு பெரிய பூஸ்டாக தான் இருக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கு. இந்த டீல் வந்து இந்தியா அண்ட் யூரோப் 2 ரீஜனுக்குமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரெண்டுமே சைனா மேலுக்கு டிபெண்டன்சியை குறைக்க பார்க்குறாங்க. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால் இது ஒரு சேஃப் ட்ரேட் காரிடாராக இருக்குன்ட்டு எதிர்பார்க்குறாங்க. இதனால் என்ன இம்பேக்ட்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பர்ட் ஓரியன்ட் செக்டர்ஸ்க்கெலாம் இது ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஆக்டாக்ஸ்லரிஸில் வந்து மதர்சன், பாரத் ஃபோர்ஜுக்கெலாம் இவங்களாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பூஸ்டாக இருக்கும். அதே சமயம் டெக்ஸ்டைல்ஸ்க்கும் இது ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அது ரிலேட்டட் ஸ்டாக்ஸு கூகுள் தாஸ் எக்ஸ்போர்ட்டுக்கலாம் இது லாங் டைமில் வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அதே இம்போர்ட்டர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் டாடா மோட்டார்ஸ், JLRக்கெலாம் ஒரு காம்படிஷன் அதிகமாகும். அடுத்து கோல்டு அண்ட் சில்வர் பற்றி பார்க்கலாம். கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே 3 மூடில் இருக்குது. கோல்டு வந்து ஒரு அவுன்ஸுக்கு வந்து 5070 டச் பண்ணி ரெக்கார்டுன்னு சொல்ல முடியாது, ஹிஸ்டாரிக்காக ஹையில் இருக்குது. ஜஸ்ட் 14 டேஸில் $500 ஜம்ப் ஆகிருக்கு. இது ஒரு பேராபாலிக் மூவ். அதே சமயம் சில்வரும் ஒரு அவுன்ஸுக்கு $108 கிராஸ் பண்ணி ரெக்கார்ட் ஹை பண்ணியிருக்கு. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ட்ரம்போட அன்பிரடிக்டபிள் ட்ரேட் பாலிசிஸ், குளோபல் ரிஸ்க் அவர்ஷன் தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து சேஃபான அசட்ஸை நோக்கி மூவ் பண்ண வைக்கிறது. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இப்போ வந்து கோல்டு அண்ட் சில்வர் ரொம்ப ஓவர் ப்ரைஸில் இருக்குது. கோல்டு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். தயவுசெய்து சில்வரை தொட்டுறாதீங்க, சில்வர் தொட்டுடும். அதே சமயம் இண்டிஜன் சிங்க் ப்ரமோட்டர்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அவங்க வந்து ஸ்டேக்கு வந்து 1.59% வந்து பிளாக் டீல் மூலமாக செல் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஸ்டேக் வந்து ரொம்ப ஓவர் வேல்யூஷனில் இருக்குன்ட்டு. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டாக்கை விற்று ப்ராஃபிட்டை புக் பண்ண பார்க்குறாங்க. நீங்கள் அவசரப்பட்டு போய் வாங்கி மாட்டிக்காதீங்க. அடுத்தது வந்து இப்போ வந்து ட்ரம்ப் வந்து புது டார்கெட்டை செட் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சவுத் கொரியன் ஆட்டோ அண்ட் ஃபார்மா செக்டருக்கு மேலே 25% டேரிஃப் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கனடா மேலே வந்து 100% டேரிஃப் அது ஒரு பக்கம் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசி தான் ட்ரம்போடைய கோர் எய்மாக இருக்குது. அதர் கண்ட்ரிஸ் வந்து சைனா கூட வந்து ட்ரேட் பண்ணால் யூஎஸுக்கு பிடிக்கல. அதனால தான் இப்போ வந்து இந்த டேரிஃப் வச்சு மிரட்டிட்டு இருக்காரு எல்லாத்தையுமே. இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட் வாலிடிட்டி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். யூஎஸ் டெக் அர்னிங்ஸ் ப்ளஸ் ஃபெட் மீட்டிங் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்குங்க. அடுத்தது நம்ம ட்ராக் பண்ணுற கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதை குயிக்காக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆக்சிஸ் பேங்க் ப்ராஃபிட் வந்து 6,490 கோடி வந்திருக்கு. இது எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பீட் பண்ணி தான் வந்திருக்கு. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, லோயர் ப்ரொவிஷனிங் அண்டு லோயர் கிரெடிட் காஸ்ட். இதனால் வந்து
டாப் புரோக்கர்ஸ் வந்து டார்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜெஃப்ரிஸ் வந்து 1550 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. நுமோரா வந்து 1550 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இந்துஸ்தான் பேங்கோடைய ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. அவங்களோட ப்ராஃபிட் வந்து 88.5% ட்ராப் ஆகியிருக்கு. 161 கோடியாக வந்திருக்கு. இப்போ வந்து புது மேனேஜ்மெண்ட் வந்திருக்காங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் க்ளீனப் பண்ண பேலன்ஸ் ஷீட்லாம் க்ளீனப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் ப்ரைஸ் இன் ப்ரொவிஷன்ஸ் அண்டு வீக் பர்ஃபார்மன்ஸ் இந்த ரீட்டைல் ட்ரோன்ஸ் தான் இந்த ரிசல்ட்ஸுக்கு வந்து காரணம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டிப் ஆச்சுன்னா இதையும் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் ஓவர் பை பண்ணுறாதீங்க, ஸ்டாக் வீக்காக தான் இருக்குது. அடுத்தது பிபிசிஎல்லோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 89% ஜம்ப் ஆகி 7188 கோடி வந்திருக்கு. ஸ்ட்ராங் ரிஃபைனிங் மார்ஜின்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் இதுக்கு இந்த ரிசல்ட்ஸுக்கு ரீசனாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓஎம்சி இப்போ மொமெண்டம்லாம் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஸ்டாக் வச்சுருந்தா ஹோல்ட் பண்ணுங்கள், டிவிடெண்ட் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா அதானி குரூப் ஸ்டாக்ஸுமே க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு என்ன ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் டைம் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. யூஎஸோட லீகல் ப்ரொசீடிங்ஸ்க்கும் கம்பெனிஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்ட்டு. அது வந்து டைரக்டர்ஸ் மேலே தான் இருக்குது. அதனால கம்பெனி ஆப்ரேஷனில் எந்த இம்பேக்ட் இல்லைன்ட்டு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது எப்படின்னு எனக்கு தெரியல. ப்ரமோட்டர்ஸ் மேலே ஒரு ப்ரொசீடிங்ஸ் இருக்கிறப்ப அது ரிலேட்டடான கம்பெனிஸ்க்கு எதுவும் இம்பேக்ட் இருக்காதுன்னா எப்படின்னு தெரில. அவங்க சொல்கிறாங்க, நம்ம நம்பி தான் ஆகணும். ஸோ அதனால் க்ரீன் ரிலேட்டடாக இருக்குது. அவசரப்பட்டு போய் எதுலேயும் பர்ச்சேஸ் பண்ணுறாதீங்க. இதுக்காக ஒரு கிளியரான டைரெக்ஷன் கிடைக்கிற யாரிலும். அடுத்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. கவர்மெண்ட் செட் டு பட்ஜெட் 9800 crore ஃபார் மாரிடைம் டெவலப்மெண்ட் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வீக்கு ஒரு வீடியோவில் ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். அதானி போர்ட்ஸ் வந்து திருவனந்தபுரத்தில் வந்து ஃபேஸ் டூ டெவலப்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இப்போ வந்து இந்த நியூஸ் வந்திருக்கு. இதுக்கு ரெண்டுத்துக்கும் எதாவது லிங்க் இருக்கான்ட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு எதனா லிங்க் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். எஃப்டிஐ டீல் அப்டேட்டை நம்பி அவசரப்பட்டு போய் மேலே வாங்கி வச்சிடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லீகல் சைனிங்க்கு இன்னும் டைம் இருக்குது. பேக்கிங் செக்டரில் கொஞ்சம் செலக்டிவாக இருங்க. ஆக்சிஸ் பேங்க் வந்து சப்போர்ட்டாக டச் பண்ணால் அக்குமுலேட் பண்ண பார்க்கலாம். இந்துஸ்தான் பேங்க் வந்து வீக்காக தான் இருக்குது. பட் வந்து அது வந்து ஃப்யூச்சரில் வந்து க்ரோ ஆகிறது நல்ல சான்சஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து லாங் டைமுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா இந்துஸ்தான் பேங்கை கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்கள். டிப் வரும்போது ஹெவியாக கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு அவசரப்பட்டு பல்க் பை பண்ணுறாதீங்க. கோல்டு அண்ட் சில்வர் பார்க்குறப்ப கோல்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறங்க. சில்வரை வந்து தயவுசெய்து டச் பண்ணுறாதீங்க, அது சுட்டுடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you in the next video. Happy investing. Bye.